ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ நீங்கள் ரெட்மி இல்லை போக்கோ ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலரி ஆப் இருக்கும். அந்த கேலரி ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கேலரி. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. ஃபோனில் இருக்கிற கேலரி நம்ம என்ன நினைப்போம் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஃபோட்டோ வந்துட்டு அந்த இடத்துல வந்து எல்லா ஃபோட்டோ இருக்கும், நம்ம பார்ப்போம். தென் பார்த்துட்டு பிடிக்காத ஃபோட்டோ டெலிட் பண்ணுவோம். ஸோ இது மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி வந்து பார்த்து நிறைய ஃபீச்சர் வந்து பார்த்து இதில் இருக்குது. ஸோ நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும், எரேஸ் பண்ணிக்க முடியும், அந்த இமேஜ் பிரைட்னஸ் ஏற்ற முடியும், தென் அதுக்கப்புறம் ஸ்கையெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற நிறைய ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன முக்கியமான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட கேலரி ஆப். ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த கேலரி ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோனில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ மற்ற ரெட்மி நீங்கள் ஓப்போ விவோ எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கேலரி ஆப் வந்து இருக்கும். ஸோ ரெட்மியோட கேலரி ஆப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மல்டிபிள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இப்படின்னு செலக்ட் பண்ணிருப்போம். அப்படி நம்ம பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணுறீங்க, அப்படியே வந்து ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணால் மட்டும் போதும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிட்டே வரும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்குன்ற இடத்துல வந்து ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணினா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் வந்து ஆயிரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுனா பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலரி ஆப்பில் இருக்க வேண்டிய ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஒரு இமேஜ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த இமேஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்னு இருக்கும். ஸோ எடிட் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த எடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபை, கிராப்பு, ஃபில்ட்ரு, அட்ஜஸ்ட், ஸ்கை, எரேஸ் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபை. இந்த பியூட்டிஃபை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு வந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக் கலர்ஸ் எல்லாம் பிரைட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து ஒரு ரோஸ் கலர் மாதிரி இருக்குது. அது எப்படி பிரைட் ஆகும் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் வந்து ஆகும். கரெக்டாக அந்த எது மட்டுமோ அது மட்டும் பிரைட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓடு இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த ஓடு மட்டும் பிரைட் ஆகும். இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சி அது மட்டும் பியூட்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கிராப். ஸோ கிராப்பில் வந்து பார்த்து நிறையா கிராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டம் வேணுமா இல்லை வந்து ஒரிஜினல் ஃபுல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி நம்ம வேணுன்ற சைஸ் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கர்வ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி கர்வ் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். ஸோ நம்ம நார்மலாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஃபுல் ஸ்க்ரீனில் வேணுமா, ஃபிட்டு வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 4.5, 6.9 ஸோ இந்த மாதிரி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர். ஸோ ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் டோனை வந்து மாற்றுறது தான். ஸோ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நார்மலாக அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு எடிட் பண்ணுறோம். ஸோ போர்ட்ரேட் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து போர்ட்ரேட் வந்து கொடுக்கலாம். ஸோ போர்ட்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்கையெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸ்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சில ஃபில்டர் வந்து இருக்குது. ஸோ ப்ளூஸு, ஆவே, பவுடர், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ க்ளவுட் வந்து பாருங்கள் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட். ஸோ அட்ஜஸ்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்னாப்சீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பிரைட்னஸ் வந்து இருக்குது. பிரைட்னஸ் வந்து கொடுத்துட்டு அந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்னஸ் வேணும் டிக்ரீஸ் பண்ணுறது வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஓவராக பிரைட்டும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஓவராக வந்துட்டு கம்மியும் பண்ணக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு மீடியமாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் வந்து எடுக்கிறீங்க, அந்த இமேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், கிளாரிட்டி இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீ கேலரி பண்ணிக்க முடியும். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுமா வேணுமா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் சேச்சுரேஷன். ஸோ சேச்சுரேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ க்ரீனாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீனாக மாறும். ஸோ இப்போ வந்து க்ரீன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தா சேச்சுரேஷன். ஸோ எல்லாமே நமக்கு வந்து சேச்சுரேட் பண்ணி காட்டும். ஸோ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல் லுக்கில் வந்து இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்னாப்சாட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்திங்கன்னா வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து சேச்சுரேஷன். தென் அதுக்கப்புறம் வைப்ரன்ஸ் இருக்குது. ஸோ வைப்ரன்ஸ் வந்து பார்த்தா நல்ல கலர் டோன் வந்து கொடுக்கும். தென் அதுக்கப்புறம் டிண்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு அந்த இமேஜ் வந்து பாருங்கள். பிஃபோர் இப்படி இருந்துச்சு, இப்போ இமேஜ் வந்து இப்படியா இருக்குது. ஸோ பிஃபோர் இப்படி, ஆஃப்டர் இப்படி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கை, தென் அதுக்கப்புறம் எரேஸ். ஸோ ஸ்கை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸ்கை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இப்போ வந்து ஸ்கை வந்து பாருங்கள், கிளியர் ஸ்கை வந்து கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ கிளியர் ஸ்கை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நமக்கு வந்துட்டு வந்து நார்மலாக வந்து இப்படி, தென் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கை வந்து கொடுத்தா இப்படி வந்து மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் கூட இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும்.
இப்போ இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தா இந்த ஸ்கை வந்து மாறி இருக்குது. ஸோ பிஃபோர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறது ஜஸ்ட் நீ அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணினாலே போதும், அந்த இமேஜ் வந்து காட்டிடும் பிஃபோர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த இமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மாற்றிருக்கோம். ஸோ நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டே டைமில் எடுத்த ஃபோட்டோ இது வந்து ஈவினிங் டைமாக மாற்றணுன்னா கூட மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஈவினிங் டோன் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டோனாக மாறிடுச்சு. ஸோ சன்னினா வந்து பாருங்கள் இது வந்து பகல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் இருக்கிற மாதிரி மாற்றிட்டோம். அந்த சேம் இமேஜே வந்து பார்த்து நைட் எடுத்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்துட்டு நைட் சைட் போட்டு எடுத்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் ரெயின் வர மாதிரி. ஸோ நமக்கு சவுண்ட் எஃபெக்ட்லாம் கேட்குது. ஓகே, ஸோ டைனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ எஃபெக்டோட தென் அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஃபயர் ஒர்க் வந்து கொடுக்கலாம். அப்படியே எங்கள் அக்கா ஓகே, உங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு அடிக்கிற சவுண்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்து ஏகப்பட்ட ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மில்கி வே எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை பேஜ் வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது வேணும் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சது, ஸோ இதை வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்கையில் வந்து இப்போ நிறையா வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சது, நான் வந்து இதை வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸு. ஸோ எரேஸ் தான் முதல்ல சொல்லியிருந்தால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இது டூல் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத ஆப்ஜெக்ட் வந்து இருந்துச்சுன்னா அப்படி ஈஸியாக இந்த எரேஸ் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குச்சி மாதிரி இருக்குது. எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. ஸோ நான் ஜஸ்ட் வந்து பண்ணி டேப் பண்ணால் மட்டும் போதும், அது மாதிரி ஒரு ட்ரா மட்டும் பண்ணால் போதும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல வந்துட்டு அந்த இது இருந்த மாதிரியே இருக்காது, நமக்கு எல்லாமே ஃபில்டர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஜூம் அவுட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. ஸோ நம்ம ஆஃப்டர் வந்து இப்படி எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் இருக்கிற எரேஸ் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சுக்க எரேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தூக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து தூக்கிடலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து இந்த கடை வந்து போடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இடத்துல வந்து கட்டை வந்து போயிடுச்சு. உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி வந்து அண்டு கூட பண்ணிக்க முடியும். எதுன்னு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸு, டூடுல்ஸு, டெக்ஸ்ட்டு, ஃப்ரேம் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நார்மல் தான். ஸோ ஸ்டிக்கர்ஸ்னால் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் வந்து பார்த்தா ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டூடுல். ஸோ டூடுல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிச்சதுக்கப்புறம் இதை மட்டும் பர்டிகுலராக மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஒர்க் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வர்றது, ரவுண்ட் வர்றது அதெல்லாமே பண்ணிக்க முடியும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு, ஆரோ மார்க் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போ நான் வந்து போடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பண்ணும்போது இந்த டூடுல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். தென் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி போட்டு அதில் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ ஃப்ரேம்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஏதோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே கீழே வந்து இந்த மாதிரி ஒயிட் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பாருங்கள் 3:4, இது வந்துட்டு 4, ஸோ இது வந்துட்டு 96. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கிராப் பண்ணிக்க முடியும் நீட்டாக. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இது வந்து பாருங்கள் 6:9, 4:9, 3:9 வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கீழே ஒரு ஒயிட் பார் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா மொசாக்ஸ் ஜஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்த பர்டிகுலர் இடம் வந்துட்டு நீங்கள் ப்ளர் பண்ணாமல் அமைச்சிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஹோம் ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கிட்டேன். எடிட் வந்து கொடுத்துடலாம். எடிட்டில் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த மொசாக்ஸ் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து இப்போ நிறையா மோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என் கான்டாக்ட் இருக்குது, அந்த கான்டாக்ட் வந்து தெரியக்கூடாது அப்படின்னா ப்ளர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இந்த இடத்துல வந்து இந்த ஆப்லாம் தெரியக்கூடாது அப்படின்னா ப்ளர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ப்ளர். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த இடம் மட்டும் வந்து பார்த்தா ப்ளர் ஆயிரும். ஸோ இப்போ செட்டிங்ஸ் வந்து தெரியக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வந்து இருக்குது அந்த இடம் வந்து ப்ளர் பண்ணணும், மற்ற எல்லாமே தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நினச்சிக்க முடியும். ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிட்டிங்க, பட் சென்டரில் இருக்கிறத மட்டும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளர் டூல் இந்த மாதிரி நிறையா டூல் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே இருக்குது. ஸோ இது மூலமாக பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆர்ட் ஒர்க் இந்த மாதிரி வந்து கூட வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நமக்கு வந்து எம்ஐ கேலரி ஆப்பில் நிறைய ட்ரிக்ஸ் வந்துருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட கேலரி ஆப்பில் இவ்வளோ ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்களும் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் வந்து பார்த்து 2 ஃபீச்சர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்கை வந்து சேஞ்ச் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷன். ஸோ இந்த எரேஸ் ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தா ஃபோட்டோஷாப்பில் வந்து ஹீலிங் டூல் நல்லா ஒர்க் ஆகும். பட் நமக்கு ஃபோன்லேயே வந்து அந்த எரேஸ் ஆப்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் எம்ஐயோட கேலரி ஆப்பில் வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த ப்ளர் பண்ணுறது, ஸ்கை சேஞ்ச் பண்ணுறது, எரேஸ் பண்ணுறது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் தான் இன்னொரு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.